டீம் இந்தியா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் மேட்ச். இதுக்கு என்ன காரணம்? நான் எப்போதும் சொல்றதாங்க, கிரிக்கெட்ல ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எஸ், தீப்தி சர்மா கேட்ச விட்டாங்க, ஜெமிமா கேட்ச விட்டாங்க. பட் டீம் இந்தியா ஃபைனல்ல கொடுத்த ஃபீல்டிங் எஃபெக்ட் வேற லெவல் இருந்துச்சுங்க. உசுரை கொடுத்து விளையாண்டாங்க, உசுரை கொடுத்து ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். உண்மையிலுமே கிரெடிட் எல்லா கோச்சிங் ஸ்டாஃபுக்கும், பர்டிகுலரா ஃபைனல்ல ஃபீல்டிங் ஸ்டாஃப்க்கும் போய் ஆகணும். 2 கேட்ச் டிராப் பண்ணாங்கன்னு தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. பட் கிரவுண்ட் ஃபீல்டிங் வேற லெவல்ல பண்ணாங்க. ஒரு ரன் கட் பண்ணதா இருக்கட்டும், 2 ரன் ஒரு ரன்னா மாத்தினதா இருக்கட்டும், டைவ் அடிச்சு போற தேக்கினதா இருக்கட்டும், மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபீல்டிங் தான் ஒரு கப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதை உருவாக்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. 1973ல இருந்து 2021 முடிய இந்தியா கப்பே அடிச்சது இல்லைங்கிறத 2025ல ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி நாங்களும் தடம் பதிச்சிட்டோம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. மித்தாலி ராஜ் அவங்க விட்டதை ஹர்மன்பிரீத் கவுர் பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாம ஷஃபாலி வர்மா, இந்த மாதிரி ஒரு டே கிடைக்குமா? அதாவது ஒரு டீம்ல ஸ்குவாட்லயே இல்ல, திடீர்னு செமி ஃபைனல்ல உங்களை ஓப்பனிங் இறக்குனாங்க, பர்ஃபார்ம் பண்ணல. பட் நம்பினாங்க, ஃபைனல்ல ஓப்பனிங் இறக்குனாங்க, 87 ரன் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம், 2 விக்கெட் டேக்கிங், 2 விக்கெட் எடுத்தாங்க. அது நம்பவே முடியல. ஒரு பார்ட் டைம் பவுலரா வந்து விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு மேட்சை மாத்தி கொடுத்தாங்க. எஸ், தீப்தி சர்மா விக்கெட் எடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தீப்தி சர்மா 50 அடிச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி 87 முடி எடுத்துட்டு போனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் விக்கெட்டே உருவாதப்ப விக்கெட் எடுத்து கொடுத்தா இருக்கட்டும், மெயின் விக்கெட் எடுத்தா இருக்கட்டும் சொல்லிட்டு, அதாவது மித்தாலி ஷஃபாலி வர்மாவுக்கு வந்து ஒரு பெரிய நல்லா அமைஞ்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுதாங்க ஆகணும். வேற லெவல் மேட்சுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை கொடுத்தாங்க. அதற்கான ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. தீப்தி சர்மா எஸ் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா நல்லா விளாண்டாங்க, ஹர்மன்பிரீத் கவுர் நல்லா விளாண்டாங்க. அதாவது டோட்டல் டீம் இந்தியாவே சேர்ந்து ஜெயிச்சதான் பார்க்க முடியும். ரோஹித் சர்மா பார்த்து அப்படி மேலே பார்த்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவங்க மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அவரும் கண் கலங்கிட்டாரு. அதாவது வேர்ல்டு கப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் டீம் இந்தியா அதாவது குவாலிஃபிகேஷன் ஆவாங்களா, செமிஃபைனல் ஆடுவாங்களா அப்படிங்கிற பட்சத்தில் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சாங்க. சேசிங்ல 339 அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சல்யூட் சல்யூட் சல்யூட். அதாவது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பார்க்காத மூமெண்ட். எஸ், நான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு கப்பு வாங்கும்போது. ஃபுல்லாக முழிச்சிருந்த பார்த்தேன். அதுக்கான பலன், அதாவது ஒரு ஃபுல்ஃபில் நல்லா நிம்மதியாக கிடைச்சிச்சு. நிம்மதியாக தூங்கணும் தான் சொல்லிடணும். கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ காய்ஸ்.